ஃப்ரெண்ட்ஸ், இந்த தென்னை மாசாவடி சரி எத்தனை விவசாயிகளுக்கு வந்து இதை பத்தி தெரியும்னு தெரியல. எனக்கு என்ன தெரியும்? அதாவது தென்னைக்கும் மாக்கும் சுண்ணாம்பு அடிக்கிறதால இவ்வளவு நன்மைகள் இருக்குன்றதை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து தென்னைக்கு சுண்ணாம்பு அடிக்கிறீங்க அப்படின்னா 4 இருந்து 5 அடி அளவுக்கு வந்து அடிச்சு விடுங்க. வெறும் சுண்ணாம்பு அடிக்காம அது வந்து சுண்ணாம்பு ப்ளஸ் வந்து இன்செக்டிசைடு, அதோட தண்ணி, அதோட ஒட்டு பசை ஏதாவது மிக்ஸ் பண்ணி 4த்தையும் கலந்து 4 அடி அளவுக்கு வந்து அடிச்சுடுங்க. இதை வந்து எதுக்காக அடிக்கணும்? அப்படியே இருக்கலாம்ல மரம். நீங்க வந்து சுண்ணாம்பு அடிக்கிறதால பார்த்தீங்கன்னா மரத்துக்கு வந்து ஒரு குளிர்ச்சியை தரும். டேரெக்டாக வந்து சூரிய ஒளி வந்து மரத்தில் வந்து படாமல் ஒரு கவசம் மாதிரி வந்து மரத்தை வந்து பாதுகாக்கும். இன்செக்டிசைடு எதுக்காக யூஸ் பண்ணுறோமோ அது வந்து குளோரிபயர் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா கரையான் வந்து மரத்தில் வந்து தாக்கும், அதை வந்து நிவர்த்தி செய்யும். சுண்ணாம்பு வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மரத்தில் வந்து நார்மலாகவே கால்சியம் குறைபாடு வந்து ஏற்படும். அதால் தென்னையில் வந்து காயோட தரம் அது உள்ள வந்து பருப்போட அளவு வந்து கம்மியாக இருக்கும். அதை வந்து நிவர்த்தி செய்யும் கால்சியம் ஹைட்ராக்சைடு. இதை வந்து எப்போ அடிக்கணும்? குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதத்துலேருந்து மார்ச் மாதம் வரையும் பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து ரொம்ப டல்லாக இருக்கும். அந்த டைமில் வந்து பூச்சியோட தாக்குதல், அதாவது குறிப்பாக சிவப்பு கூண்டோட தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும். நோயோட தாக்குதல், இலைக்கருகள் நோய், அந்த மாதிரி தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து இந்த சுண்ணாம்பு அடிச்சு விட்டிங்கன்னா தென்னையில் வந்து அதிகப்படியான மகசூலை வந்து நம்மளால் பார்க்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தென்னை சாகுபடி விவசாயிகளுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.